மயிலு தங்கம் நோடி மயிலு என்னமா ஆச்சு? நான் பெத்த மவுல அம்மா அம்மா அங்க பாருமா. மயிலு ஐயோ ஜீவா 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 என்னாச்சு ஜீவா 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 தங்கம் ஜீவாக்கு என்னாச்சு ஜீவா அது ஒண்ணும் ஆகாது மணி பதறாத தம்பி. காதுல ரத்தம் வரக்கூடாது. மேடம் இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம். சார் நீங்களும் உங்களுக்கு அடிபட்டிருக்கு, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்களா மேடம். மயிலு வாங்க கூட போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஹலோ ஹலோ ஹலோ, கோமதி அம்மாங்களா? ஆமாங்க, நீங்க யாரு? மயிலோட அம்மா தானே நீங்க? ஆமாங்க, நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி பேசுறேங்க. ஹலோ ஹலோ, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், தயவு செஞ்சு கேளுங்க. சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் தாரணி ஹாஸ்பிட்டல் வரலும் வரீங்களா? என்னாச்சு? நான் எங்க வரணும்? ஒன்னும் பதட்டப்படாதீங்க. இந்த ஜலகண்டாபுரம் ரோட்ல மயிலும் ஜீவாவும் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னங்க ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் பதட்டப்படாதீங்க. மயிலுக்கு ஒண்ணும் இல்ல, லேசான காயம்தான். ஜீவாவுக்கு தான் கொஞ்சம் காயம் அதிகமாயி ஐசியூல சேர்த்துருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வரீங்களா? மயிலு ஜீவாவுக்கு ஒன்னும் ஆகாது.
நீ தைரியமான பொண்ணு, நீயே இப்படி உடஞ்சிட்ட எப்படிமா? இல்ல சார், ஜீவாவோட நிலைமையை என்னால பார்க்க முடியல சார். வெளி காயமா இருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு சார். அதனாலதான் காதுல அவருக்கு ரத்தம் வந்திருக்கு. அப்படி வர்றது ஆபத்துன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஜீவாவுக்கு சீரியஸா ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு மயிலு, எல்லாரும் நெட்ல பார்த்து எதையாவது புரட்ட வேண்டியது, அதை எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டு உடனே பாதி டாக்டர் ஆயிட வேண்டியது. அதனால இப்படி எதையாவது மனசுல நினைச்சு குழப்பிக்க வேண்டியது. ஜீவாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு டாக்டர் வெளியே வந்து சொல்லுவார். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாரு, நீயா கண்டதையும் நினைச்சு குழப்பிக்காத. சார், வேற யாருக்காவது இப்படி நடந்துச்சுன்னா அத வெறும் தகவலா கடந்து போயிடலாம் சார். ஆனா நம்ம சொந்தம்னு வரும்போது என்னால அப்படி இருக்க முடியல சார். ஜீவாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு பாசிட்டிவா நினைச்சுதான் என்ன நான் தேத்திக்க முயற்சி பண்றேன். ஆனா அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என்னையே அறியாம என் மனசு தப்பு தப்பா யோசிக்குது சார். என்னதான் செஞ்சாலும் என்னால அந்த நினைப்ப மாத்திக்கவே முடியல சார். புரியுது மயிலு, நமக்கு நெருக்கமான உறவுக்கு ஆபத்துன்னு வரும்போது நம்ம கண்டபடி யோசிக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். உசுறு போற பிரச்சனையே வந்தா கூட ஜீவா என் பக்கத்துல இருந்தா போதும் சார், நான் சமாளிச்சிடுவேன். என் ஜீவாவே இந்த நிலைமையில படுத்து கிடக்கும் போது நான் என்ன சார் பண்ணுவேன்? சார், இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு அவர் மட்டும்தான் சார். அம்மாவும் என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எங்க சார் போவேன்? எனக்குன்னு யாரு சார் இருக்காங்க? மயிலு, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் இல்ல உனக்காக. இல்ல, நம்ம ஸ்டேஷன்ல உன்னை சுத்தி பரமரு, மணிமேகலை, அழகர், இப்படி நாங்க எல்லாருமே இருக்கோம்ல. யாருமே இல்ல நீ ஏன் நினைச்சுக்கிற? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் உங்க அம்மா கூட ஏதோ ஒரு கோவத்துலதான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. ஆனா நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அடிச்சு புடிச்சு ஓடி வந்து உனக்கு ஆறுதலா தான் இருப்பாங்க. உன் மேல உனக்கு கோவப்பட மாட்டாங்க. புரியுதா? டாக்டர், ஜீவா எப்படி இருக்காரு டாக்டர்? டாக்டர், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா ஜீவா உயிருக்கு ஆபத்துன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். என்னால அதை தாங்கவே முடியாது டாக்டர். மா, உங்க எமோஷன் எனக்கு புரியுதுமா. ஆனா ஒரு டாக்டரா நான் உண்மையான கண்டிஷனை தான் சொல்ல முடியும். பொய்யான நம்பிக்கையை கொடுத்து உங்களை என்னால ஏமாத்த முடியாது. வண்டி இடிச்சு கீழே விழுந்ததுல ஜீவா தலையில பலமா அடிபட்டு இருக்கு. அதனால மூளையில இருக்கிற ரத்த நாளங்கள் வெடிச்சு பிளட் கிளாட் ஆயிருக்கு. இத நாங்க வந்து இன்ட்ராகிரானியல் ஹெமட்டோமான்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். மெடிசின்ஸ் கொடுத்து அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போய் மருந்து வேலை செய்யறதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். கிளாட் இன்னும் பெருசாகி மூளையே நிரந்தரமா பாதிச்சிடலாம். அந்த கிளாட் இதய நுரையீரல்னு எங்கேயாவது மூவ் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிரலாம். ஐயோ டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். எனக்கு என் ஜீவா வேணும், எனக்கு என் புருஷன் வேணும். எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். அவரை காப்பாத்ததான் நாங்களும் போராடுறோமா. ஆனா கண்டிப்பா காப்பாத்திட முடியும்னு உத்தரவாதமா எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா பேஷண்டோட கண்டிஷன் அப்படி இருக்கு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலான்ற நிலைமையில தான் அவர் இருக்காரு. அவர் ரெக்கவர் ஆகி வரணும்னு ப்ரே பண்ணிக்கங்க. அதே சமயம் என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க. மயிலு, மயிலு, டாக்டர் சொல்லிட்டு போறத தயவு செஞ்சு நீ அப்படியே எடுத்துக்காத. அது
இப்ப நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு பின்னால ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இப்ப எல்லாம் பேஷண்டோட சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலே அடிச்சு நொறுக்கிடுறாங்க. அதனாலதான் பேஷண்டோட கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கும் போதே பின்னால எது வேணா நடக்கலாம்னு சொல்லி சேஃப்டியா சொல்லிடுறாங்க. அதை நினைச்சு நீ பயப்படாத என்ன. ஜீவாவை காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லலையே. கண்டிஷன் மோசமா போறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு தானே சொல்றாரு. அதையே நம்ம நெகட்டிவா நினைக்கணும். ஜீவாக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா குணமாயி வந்துருவாருன்னு பாசிட்டிவா யோசிக்கலாம்ல. கெட்டதை நினைச்சு மனசு வருத்தப்படுறதை விட நல்லதை நினைச்சு மனசை தைரியம் வைக்க பாரு. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அது ஒண்ணுதான். செல்லப்புள்ளதான் கூப்பிடுறாரு, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சொல்லு, நான் கொடுத்த நம்பரை வச்சு விசாரிச்சு பாத்தியா? அந்த வண்டி யாருது, என்ன விவரம்னு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டியா? தலைவரே, அது டூப்ளிகேட் நம்பர் பிளேட். அது பைக் நம்பரு. பைக்கோட நம்பரா? இல்லையே, அது ஒரு 4 வீலர் ஆச்சே. என்ன தலைவரே, மோதணும்னு வந்தவன் ஒரிஜினல் நம்பர் பிளேட் வச்சிருப்பான். நம்பர் பிளேட் மாத்தி தானே வருவான். என்ன சொல்ல வர செல்லப்புல? ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இளநீ கடைக்காரன் விசாரிச்சேன். ரோட்ல நிறைய இடம் இருந்திருக்கு. ரைட்ல போக வேண்டிய வண்டி லெப்ட்ல ஏறி வந்து இடிச்சா சொல்றான். இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆக்சிடென்ட் இல்லைன்னு சொல்லுது தலைவரே. சரி வை. செல்ல புள்ள சொல்றது சரியா தான். இது அந்த மயில் வாகனத்தோட வேலையா தான். ஏய் மயில் வாகனம், சார் வாங்க சார். என்ன திடீர்னு மயில் வாகனங்கடா கூப்பிடறான் சார்? எங்க அண்ணன் ஒரு எக்ஸ் மினிஸ்டர், மரியாதையா பேசுங்க. கொலகார பாவிக்கிறடா மரியாதை கூப்பிடறான். ஏய் மயில் வாகனம், நீங்க கலாட்டா பண்ணணும்னு வந்திருக்கீங்களா சார்? ஒழுங்கா போயிடுங்க. ஒழுங்கா போயிட. எங்க கை நீட்டி பேசுற நீ? மரியாதை சார் கேட்க மாட்டீங்களா சார்? என்ன சார் வந்து கலாட்டா பண்றீங்களா? சொல்லுங்க கேளுங்க சார். எம்எல்ஏ கேக்குற நீ என்ன? ஏய் சார் உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்க? எங்க ஆளுங்களை எதுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க? வா, உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்க. குருமூர்த்தி, என்னையா அதெல்லாம்? துப்பாக்கி இறக்கியா? துப்பாக்கி கீழே இறக்கியா? என்ன இதெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்கு? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? மயில் வாகனம் சுத்தி சுத்தி சுட்ட உனக்கு நெத்தி போட்டுல சுடுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை உசுரோட விட்டு வைக்கிறேன். இல்ல நான் இந்நேரம் நீ போனமா இருப்படா. என்னாச்சியா உனக்கு? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற? நான் வெறி பிடிச்ச அலையில, நீதான் கொலை வெறி பிடிச்ச அலையற. ஒரு அப்பாவி பொண்ணை கொல்லணும்னு ஏன்டா மிருக மாதிரி அலைய? எப்பயோ நடந்ததை பத்தி இப்ப ஏன் பேசுற? ஏய், நான் சொல்றது பழைய கதை இல்ல, புது கதை. இன்னைக்கு நடந்த கதை. என்னையா உளர்ற? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி 2 பேரும் நடிக்கிறீங்களா? ஆளுங்க இன்னைக்கு மயில வண்டியில அடிச்சு தூக்க பார்த்தாங்க. ஆனா ஏதோ ஒரு புண்ணு இதுல மயில தப்பிச்சுட்டான். ஆனா அவ புருஷன் குத்து உயிரும் கொலை உயிருமா ஆஸ்பத்திரியில கிடக்கான். ஏய் மயில் வாகனம், அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்கடா. ஏய், எங்க வந்து யார மிரட்டுற? நான் ஒண்ணு அரசியல்வாதி குடும்பத்துல பிறக்கல. ரவுடியா ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன். அந்த ரவுடி மயில் வாகனம் இப்பவும் உள்ளதான் இருக்கான். போலீஸ் கீலீஸ்னு எவனுக்கும் பயப்பட மாட்டான். அவன்லாம் இறங்கி செஞ்சா நீ தாங்க மாட்டேன். அவனை இறக்கட்டுமா? மோதி பாத்துடலாமா? வா மோதி பாத்துருவோம். தம்பி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இத நான் பேசிக்கிறேன். இவங்கிட்ட என்னென்ன பேச்சு வேண்டி கிடக்கு? என் இடத்துக்கே வந்து துப்பாக்கியை வச்சு பூச்சாட்டி காட்டிட்டு இருக்கியா? சொடுக்கு போடுற நேரத்துல நான் இவனை முடிச்சிருவேன். சொல்லி வைங்க இவங்கிட்ட. விடுங்க தம்பி, நான் தான் பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல.
இத பாரு குருமூர்த்தி, இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு நாங்க காரணம் இல்ல. செஞ்சவன் யாருன்னு என்கொயரி பண்ண, தேடி கண்டுபிடி. இங்க வந்து அனாவசியமா கத்திக்கிட்டு இருக்காத. டோ, நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஏய், நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். அவளை கொல்றதுக்கு நாங்க இன்னைக்கு எதுவுமே செய்யல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா செய்வோம். என்னைக்கு இருந்தாலும் அவளுக்கு என் கையால தாண்டா சாவு. டேய், குருமூர்த்தி, ஏய், யார் மேல கை வைக்கிற நீ? போலீஸுங்கிற திமிரா உனக்கு? டோ, என்ன பண்ண சொல்றேன்? மயிலுக்கு இவ பையனுக்கு என்னையா பாக? மயில் என்ன வேணும்னா இவ பையனை அரெஸ்ட் பண்ணா? அவன் ஒரு அயோக்கிய. அவன் எப்ப ஏற்பட்ட கிரிமினல். அவன் தப்பு பண்ணா அவனை புடிச்சு ஜெயில போடுறது மயிலோட டியூட்டி. அதான் அவன் செஞ்சா. அதுக்கே அவளை கொல்ல பாக்குறான் இவன். தபாரா, உன் பையனை வெளியே கொண்டு வரதுக்காக நீ என்ன வேணா செய். அவனுக்கா ஒரு லாயரை போடு, கோர்ட்ல வந்து ஆஜர்படுத்து, அப்பீல் போடு, சுப்ரீம் கோர்ட் வரலும் போ. அதையெல்லாம் விட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு மயில கொள்றதுக்கா இந்த துடிக்கிற? யோ, அவ சாதாரண கான்ஸ்டபிள்யா. தம்பி ஒரு எக்ஸ் மினிஸ்டர். அவளுக்காக இவரை பகச்சுக்கிறியா? கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? நான் அவளை கொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இது எனக்கும் அவளுக்கும் உள்ள கணக்கு. நான் இதை முடிச்சுக்கிறேன். நீ ஏன் குறுக்க பூந்து குட்டையை குழப்ப பாக்குற? நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். அவ விஷயத்துல நீ டபுள் கேம் ஆடிட்டே இருக்கிய. நீ எதுக்கு அவளை காப்பாத்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க? அவ யார் உனக்கு? அவ என் பொண்ணுடா. என்னையா சொல்ற? மயில என் பொண்ணு மாதிரியா? அவ மட்டும் இல்ல, என் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற ஒவ்வொரு பொண்ணுகளும் எனக்கு பொண்ணு மாதிரி, தங்கச்சி மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து சும்மா இருக்கணுமா? என்னையா மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க? 3 தடவை சொல்லிட்டு தானே கொல்ல முயற்சி பண்ணோம். அப்பெல்லாம் கண்டுக்காதவனுக்கு இப்ப மட்டும் எப்படியா பாசம் பொங்குச்சு உனக்கு? இதானே இவனோட டபுள் கேம். நம்ம முன்னால சரி சரின்னு தலையாட்டிட்டு இவன் தான் அவளை காப்பாத்தி இருக்கான். நம்ம பிளான தெரிஞ்சுக்கதான் நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். ஆமையா, டபுள் கேம் தான் ஆடுனேன். ஓப்பனாவே சொல்றேன், உன் பையனை காப்பாத்துறதுக்காக நீ என்ன வேணா செஞ்சுக்க. ஆனா அதுக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காக மயிலு பக்கம் திரும்பி வந்துடாத. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இதையும் மீறி நீ மயிலுக்கு ஏதாவது செஞ்ச, மயில் வாங்கணும். செய்ய கூட வேணாம், செய்யணும் நினைச்சாவே போதும். இன்னைக்கு தரையில பாஞ்ச குண்டு உன் தலையில பாஞ்சிரும், ஜாக்கிரதை. உனக்கு உன் உசுறு முக்கியம்னா மயிலுகிட்ட இருந்து ஒதுங்கியேரு. தம்பி வேண்டாம் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றேன், அமைதியா இருங்க. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு படி ஏறி என்னைய மிரட்டிட்டு போவான். என் சட்டையை புடிச்சு பேசுற அளவுக்கு அவன் வந்துட்டான். அவனை இங்கே வெட்டி போட்டாதான் என் வெறி அடங்கும். வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா உங்க அரசியல் வாழ்க்கை என்ன வருது தம்பி? அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அவங்கள நீங்க பழி வாங்கணும், அதானே உங்களுக்கு முக்கியம். அதுக்காக கொல்ல வேண்டியது இல்லை தம்பி. உயிரோட இருக்கிறப்பவே சாகிற வேதனைய அவங்களுக்கு கொடுக்கணும். போட்டிருக்க காக்கி யூனிஃபார்மால தான் அவங்க எந்த ஆட்டம் ஆடுறாங்க. நம்மளையே மிரட்டுற அதிகாரத்தையும் தைரியத்தையும் அந்த யூனிஃபார்ம் தானே கொடுக்குது. அந்த காக்கி யூனிஃபார்ம அவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டா அவங்க பணத்துக்கு சமம் தம்பி. அதுக்கான வேலையை பார்ப்போம். கொன்னுட்டா கூட ஒரு நிமிஷத்துல அந்த வலி முடிஞ்சிரும். அதுல பழி வாங்கின திருப்தியே இருக்காது. ஆனா காக்கி யூனிஃபார்ம கழட்டிட்டா அந்த வலி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சாகிறத ரசிக்கலாம். சாகிறத விட அந்த யூனிஃபார்ம போட விடாம செய்யறது தான் அவங்களுக்கான தண்டனை. அந்த தண்டனையை கொடுக்கறது தான் நமக்கான சந்தோஷம். உண்மைதாங்க. அவனை பழி வாங்கறத விட நல்ல யோசனை இருக்கவே முடியாதுங்க. நம்ம ஆசைப்படுறது நடக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நம்ம ராமச்சந்திரனை அதே ஸ்டேஷன்ல குருமூர்த்திக்கு மேல அப்பாயிண்ட் பண்ணுவோம். விஷயத்தை சொல்லி பொறுப்பை கொடுத்துட்டா போதும். அவங்க காக்கி யூனிஃபார்மை பறிக்கிற வேலையை அவன் பார்த்துப்பான்.
say